லட்சியம் இருக்கிற இடத்துல அலட்சியம் இருக்காது. சரியா? உன்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய முயற்சி இல்லாத தனத்தால் நீ இழந்துட்ட அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவ. எற்றன்று இறங்குவ செய்யற்க மற்றென்ன செய்யாமை நன்று அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். நாளைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு செயலை இன்னைக்கு நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம சோம்பலில் இருந்து நாளைக்கு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அதனால தயவு செஞ்சு அதை எவ்வளோ சீக்கிரம் தூக்கி எறிய முடியுமோ எறி. காலம் தாழ்த்துறது, தூங்குறது, சோம்பலில் இருக்கிறது, ஓகே, இது எவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கி எறிய முடியுமோ எறி. நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்களை மட்டும் செய். நமக்கு பெருமை தராத எந்த விஷயங்களையும் தயவு செஞ்சு செய்யாத. அதுக்கு நீ அடிக்ட் ஆகாது. அப்படி நம்ம அடிக்ட் ஆனோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். நம்முடைய ஸ்ட்ரென்த்து தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பலவீனம் தான் நம்மளுடைய மரணம். சோம்பேறித்தனம் உன்னுடைய பலவீனமாக இருந்தால் நிச்சயமாக அது மரணத்தில் தான் கொண்டு போய் விடும். அதனால நீ உன்னை நம்பியிருக்கிற நிறைய பேரை பிறவி பயன் பிறருக்கு. நீ ஒரு ஆள் கிடையாது. நீ போட்டித் தேர்வுக்கு படித்தாலே உன்னை பார்த்து 7 பேர் படிக்குவாங்க. நீ ஒரு தொழிலை செஞ்சால் உன்னை பார்த்து 7 பேர் செய்வான். நீ சாதிச்சு காட்டுறேன்னா உன்னை பார்த்து நிறைய பேர் பின்னாடி வருவாங்க. ஸோ அப்போ நாம அப்படிங்கிறவங்க பிறருக்காக தான் இருக்கும். அதனால பிறருக்காக நம்ம செயல்படும் போது இந்த சோம்பேறித்தனம்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு தாயை போல மற்றவர்களுக்காக சமையல் செய்யும்போது அந்த தாய் என்ன செய்வா? எவ்வளோ உடல்நல குறைவாக இருந்தாலும் அதை செஞ்சிருவாங்க. அதே போல் நீயும் மற்றவர்களுக்காகன்ற போது உன் எல்லா சுக துக்கங்களையும் மறந்துட்டு வேலை செய்யும். ஓகே, நிச்சயமாக வெற்றி உனக்கு தான்.